அதுக்கப்புறம் இந்த விழாவின் நாயகன், இந்த விழாவுடைய முக்கிய பர்சன் தமன், அவரு பயங்கர பிஸி. அவருடைய ஸ்டூடியோக்கு போனாலும் தெரியும். கண்ணா லட்டு தின்ன ஆசை அதை போட்டு அந்த திடீர்னு நம்ம கேட்டு என்ன ஏன் தோட்டு மாட்டு தக்க தக்கட்டோமா அப்படின்னு சார் இதுல சார் ஓ சாரிப்பா தெலுங்கு ஜூனியர் அது போட்டு மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாரு. திடீர்னு பார்த்தா ஏத்தோனா தொக்கவுமா அப்படின்னு என்ன கன்னட பாட்டு ஓடிட்டு ஒரு சைடு. சார் என்ன சார் ஏன்னா கன்னடம் தெலுங்கு எல்லாத்துலயும் பிஸி. ஆனா பாட்டு கதை இதுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டோம். மொத்தம் 4 சாங் பின்னி கொடுத்துருக்காரு. பிச்சு உதறிட்டாருன்னு சொல்லலாம். சூப்பரா வந்திருக்கு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் அவருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோ சேது. என்னென்ன சின்ன வயசுல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது சில விளையாட்டா சில விஷயம் சொல்லிடுவோம். அந்த மாதிரி அவன் டாக்டரா இருக்கும்போது அவருடைய காலேஜ்ல வந்து எனக்கு சீஃப் கெஸ்டா கூட்டு போவோம். அப்ப நான் நொல்லு சேவை பண்ணிட்டு இருந்தேன். காசு இல்லைனா மச்சா சீஃப் கெஸ்டா வரண்டா அப்படின்னு சும்மா சீஃப் கெஸ்டா கூட்டு போவா, காசு வாங்கி தருவான். அவன் காலேஜ்ல கேட்பாங்க எத்தனை தடவைப்பா இவனை கூட்டு வருவேன் அப்படின்ட்டு. அப்ப அவன் கேட்டான் மச்சா இத்தனை தடவை கூட்டு போறெல்லாம் பண்ற பதில் நல்லா பண்றது அப்படின்னா நீ ப்ரொடியூசரா ஆகிட்டு படம் பண்ற அப்படின்னா இதெல்லாம் நடக்கிறதா அப்படின்ட்டு கண்டிப்பா மச்சா அப்படின்ட்ட. இதெல்லாம் நல்லா வருவன்ற மாதிரி ட்ரெண்ட்ல சொல்லிட்டேன். இப்ப கரெக்டா நான் இது ஆரம்பிச்செல்லாம் பேசும்போது கரெக்டா உள்ள இன்ட்ரி ஆகிறான் கார்ல. மச்சா ஞாபகம் இருக்கா அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக். சரி என்ன பண்றது இல்லை, சரி மச்சான் வந்துரு அப்படின்னு. வந்ததுக்கு அப்புறம் அவன் ஒரு பர்ஃபார்மன்ஸ், அவனுடைய ஸ்டைல், பாடி லாங்குவேஜ் அது என்ன வருதுன்னு வச்சு எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இன்னொரு ஒரு ஹீரோ தேவை. அவரு என்னன்னா நான் வந்து படத்தை கமலாக்கரை தாண்டி போக சொல்ல பாத்தீங்கன்னா லத்திகா 250 நல்ல ஒரு போஸ்ட். நான் ஒன்னு எங்க பசங்கிட்ட கேட்டேன், ஏன் மச்சா இது என்ன லாங்குவேஜ் படம் டப் பண்ணிருக்காங்களா அப்படின்னு. இல்ல தமிழ் தான் அப்படின்னா. அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் கட் பண்றான் நம்ம கோயம்பேடு போற சைடு ஆரம்ப தொல்லை விரைவில் அப்படின்னு. நான் ஒன்ன பயங்கரமா மச்சான் உடவுடாது இதை ஃபாலோ பண்ண அந்த போஸ்ட் ஃபாலோ பண்ணி போறோம் அப்படியே அண்ணாநகர் உள்ள போயிட்டு ஒரு ரைட்டு தெரிஞ்சது பெரிய பேனர் வீடே மறைஞ்சிருக்கு. அது நிற்கிறாரு தலைவர் பயங்கரமா பேனர். நான் என்னடா அப்படின்னு பார்த்தா வரும்போதே கட் அவுட் மாதிரி தான் வர ஸ்டைல பணத்து நான் இது மாதிரி ஒரு படம் பண்றோம் நீங்க வந்து நடிக்கணும் அப்படின்னு. உடனே ஃபர்ஸ்ட் இடத்துல அவர் கேட்டது வெள்ளிங் பள்ளி ஃபங்க்ஷன் அப்படின்னாரு. எனக்கு புரியல சார், முதல்ல படம் பேசணும் அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்கு, எடுத்தவொடனே ஃபங்க்ஷன் இல்லைங்க. இல்ல தம்பி என்னைக்கு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வைக்க முடியாது சார், தெரியுமே முதல்ல ஸ்டார்ட் பண்ணாரு சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கேட்டுருந்தேன் வெள்ளிங் தம்பி ஃபங்க்ஷன் எனக்கே புரியல. இப்பதான் தெரியுது 2 லாரி வெளியே நிற்குது. நான் அடிச்சது 500 யூனிட் சொன்னா 5000 கேட்கிறாரு. 5000 கூட தம்பி எனக்கு சார் இது என்ன காலேஜ் பேர ஃபங்க்ஷனா சார் அப்படின்னா. இது என்ன தம்பி 50 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க, 5000 பேராது வர வைக்கணும் தம்பி. அப்புறம் சரி ஓகே சார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் படத்துல புக் பண்ணோம். என்னன்னா படத்துல கும்பகோணத்துல தான் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் போட்டோம். அது எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. அந்த கும்பகோணத்துல ஷார்ட் எடுக்கும்போது ஒரு க்ரௌடு ஃபுல்லா வந்துட்டாங்க. வந்தோன்னா பவர் ஸ்டார் ஒரு கத்து எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் நைட் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கும்பல் வந்தாங்க. வந்தோன்னா வருங்கால ஜனாதிபதி அப்படின்னா கத்திட்டு இருந்தாங்க. அப்படியே என்ன பார்த்தேன், நானும் பார்த்தேன். ஒரு 2:30 மணி இருக்கும். ஒருத்தர் சும்மா இல்லாம பாகிஸ்தான் ஜனாதிபதி அப்படின்னா எனக்கே பக்கின் ஆயிடுச்சு. பாகிஸ்தானி ஜனாதிபதி இருக்கு அவர்னு. நான் அவங்க அமைதியாகிட்டேன். ஒன்னாவே பார்த்தாரு, சரி விடுதலை தெரிஞ்சாரு. ஒன்னு இன்னொருத்தர் சும்மா இல்லாம தலைவா எப்ப நத்திக்கா அப்படின்னா ஒன்னா அவருக்கு டென்ஷன் ஆயிட்டாரு. அதான் ரிலீஸ் ஆயிடுச்சடா இப்படிதான் தம்பி ரிலீஸ் ஆனது மறுபடியும் எப்படா ரிலீஸ் பண்ணுன்னு கேட்டு என்ன பைத்தியமாக தம்பி இது எப்படியான்னு ஒரு ரிட்டன் என்னை காப்பாற்று தம்பி ஒரே ஜாலிதான். அப்புறம் ஹீரோயினோட சீன் நான் சொன்ன ஃபைட் சீன் எடுத்தோம். ஆனா பயங்கரமா ஒரு மாதிரி வெறிதனமா பண்ணணும் அப்படின்னா சரிப்பா அப்படின்ட்டாரு. ஃபைட் சீன் மயானத்துக்கு மேல காலைல பேட்ச் ஒர்க்கு. ஹீரோயின் இந்த பைக்ல பார்த்துருக்கீங்க அப்படி மேல உட்காந்து அந்த இடுப்புல அடி கழிச்சு தடவணும். அதை நான் ஓட்டினேன் ஃபர்ஸ்ட் பைக்கு என்கிட்ட பண்ணுங்கன்னு. அப்புறம் இறங்கி முடிச்சு பார்த்தா என்னுடைய இடுப்பு அப்படியே பழுத்துருச்சு. இன்னொன்னு நீங்க தம்பி விருதனமா பண்ணுவீங்க. ஏன்னா இங்க விருதனமா பண்ணக்கூடாது, அங்கதான் விருதனமா பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ நேற்று டப்பிங் அனந்து இந்த டைலாக்
இந்த லவ் மேட்டர்ல சென்டிமெண்ட் கொஞ்சம் இந்த காமெடி ஹீரோயிஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு சென்டிமெண்ட் கொஞ்சம் கரெக்டா வச்சாதான் லவ் செட் ஆகணும். அது பார்த்து நிறைய போயிட்டு இருக்கு. அண்ணன் சொல்றாரு, இந்த லவ் மேட்டர்ல ஹீரோயிஸோ காமெடி இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு செட்டில்மெண்ட்டை கரெக்டா வச்சாதான் லவ் செட் ஆகுறாரு. நான் அப்படியே சாக்கிறேன், ஆனா செட்டில்மெண்ட் ஆன ஐயோ தம்பி ஒரே டென்ஷன். அதனால நான் வந்துட்டு நிறைய பேர் சிரிக்க வச்சிருக்கேன், ஸ்பாட்ல நிறைய சிரிச்சிருக்கேன். ஆனா அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி நான் ரசிச்சு சிரிச்சது இருக்கேன். ஐயோ படத்துல ஹீரோயின் பேரு சௌமியா. இன்னைக்கு வரைக்கும் சௌந்தர்யா சார்லத்தா சொல்றாரு தவிர சௌமியான்னு சொல்லவே மாட்டாரு. அப்படி ஒரு பொக்கிஷம் எங்க அண்ணன் பவர் ஸ்டார். இது ஒரு அற்புதமான கூட்டணியில இந்த படம் கிடைச்சி அமைஞ்சிருக்கு. ஜாலியா எடுத்திருக்கோம், எந்த ஒரு கவலையும் இல்லை. நான் ஏன் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படத்துல நான் சாரோட சேர்ந்து ப்ரொடியூசர் ஆனேன் அப்படின்னா, கதைக்குள்ள நம்ம நுழையக்கூடாது, டைரக்டரோட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பட் இது படமே காமெடி தான், இதுல கருத்து இருக்கா அப்புறம் கதை இருக்கலாம் இருக்கு. அது ஒன்னு இருக்கு, காமெடி இருக்கு. 2.5 மணி நேரம் ஒரு பயங்கரமா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு படம். இந்த படத்துக்கு உழைத்த முரளி சார், முரளி சார், ராமனே சார் சொன்னாரு எனக்கு ஃபர்ஸ்ட், தம்பி எனக்கு வயசாயிடுச்சுப்பா, உங்க கூட சேர்ந்து ஒரு 4 சேனல்ல வேலை செஞ்சு அதனால உனக்கு ஒரு சின்ன பையனை கொடுக்குற அப்படின்னு முரளி சார் கொடுத்தாரு. முரளி சார் வாங்க சொல்லுங்க சார் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்னுடைய டீம் வெங்கட் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி எனக்காக அந்த ப்ரொடக்ஷன் சைட்ல பார்த்து வேலை பார்த்தவர். அதுக்கப்புறம் நீங்க அங்க நிக்கிறதுக்கு காரணம் நான் சொல்லுங்க, எல்லாருமே எனக்கு என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே இருக்காங்க. அதில் என்னுடைய முக்கியமானது என்னுடைய நண்பர்கள். என்னுடைய நண்பர்கள் வந்து ஆனந்த், முருகன், சேது, முதுகண்ணன், பாலகண்ணன், குணாமாம், சுந்தர். அவங்களாம் என்னோட முதுகன் வந்து என்னோட ஒவ்வொரு பஞ்சோட டைலாக் என்னோட உட்காந்து இன்னைக்கு வரைக்கும் உட்காந்து பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா அது காரணம் அவர் சிந்து சார் சொன்ன மாதிரி அவன் தனித்துவம், அவனோட காமெடி, அவனுக்கு இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அவனை சுற்றி இருக்க பெரியவர்கள், நல்லவர்கள், அப்புறம் என்ன ரசிகர்களோட ரசிகர்கள். ஸோ இவங்க எல்லாருடைய ஒரு கோரஸும் சேர்ந்தாலும் ஒருத்தன் ஜெயிக்க முடியும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களை நீங்க கண்டினியூவா ஜெயிக்க வைக்கணும். அதனால நான் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்தை ரொம்ப காமெடி போட்டிருக்கேன், நிறைய செஞ்சிருக்கேன் கிடையாது. நான் உழைக்கிற ஒவ்வொரு படமும் என்னுடைய படம் மாட்டான்னு வச்சு உழைச்சிட்டு இருக்கேன். அதனால எல்லா படத்துலையுமே காமெடி நல்லா இருக்கும், நான் எதுலையுமே மிஸ் பண்ண மாட்டேன். இப்போ சங்கர் சார் படம் பண்ணா அது நானும் ஒரு ப்ரொடியூசர் மாதிரி, அது என்னுடைய படம் தான். சிந்து சொல்ல ஒரு படம் பண்ணா அதுவும் என்னுடைய படம் தான். அது மாதிரி எல்லா படமும் என் படம் தான், இதுவும் என் படம் தான். ஸோ ரசிகர்களாகி நீங்கள் என்ஜாய் பண்ணி எல்லாரும் பார்த்து ரசிக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விழாவிற்கு வரை தந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த தேவி தேட்டர் நாங்கள் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் எங்கே பண்ணலாம் போது பவர் சார் சொன்னாரு, இது மாதிரி காமராஜர் அரங்கத்துல பண்ணலான்னு. சார் அங்கே ஸ்க்ரீனே இல்லையா சார் அப்படின்னா, கூட்டம் நிறைய வரும்ல அப்படின்னா. சார் கூட்டம் நிறைய சார் பார்க்கலாம் ஒன்று. ஸோ அப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிற சூழ்நிலையில என்னுடைய சிந்து சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மன்மதன் ஃபர்ஸ்ட் நான் பார்த்து கிளாஸ் அடிச்சு என்னுடைய முதல் என்ட்ரிக்கே கிளாஸ் இந்த தேட்டர் தேவி தேட்டர். என்னுடைய ஆடியன்ஸ், என்னை ரசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இங்கே சப்போர்ட்டர்லாம் அதிகமாக இருக்காங்க. என்னுடைய ரசிகர்கள் ஆரம்பத்திலிருந்து இருக்கிற பிரபா எல்லாருமே புளியந்தோப்பு இந்த சைடா இருக்காங்க. ஸோ அதனால இந்த தேவதர் இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லி கேட்டோம். அவருடைய உரிமையாளருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி சார். ஸோ இப்படி ஒரு தேட்டர் கொடுத்து ஒரு நேரம் எங்களுக்கு டைம் ஒதுக்கி இந்த விழா சிறப்படைய செய்ததுக்கு ஸோ தேவதர் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அனைவருக்கும் மனமாக நன்றி. இப்போ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனை பார்ப்போம். தேங்க்யூ.